எடுத்துங்களேன். எரேமியா 38வது அதிகாரம் 20வது வாக்கியம். அதற்கு எரேமியா உம்மை ஒப்புக்கொடார்கள், உன்னை ஒப்புக்கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும். நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்? செவிகொடு. அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும். அப்பொழுது உனக்கு நன்மையாக உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். உன்னுடைய ஆத்துமா பிழைக்கும் என்று எரேமியாவை வச்சு கர்த்தர் சிதேக்கியா ராஜாக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இப்போ நம்ம ஆதியாகமத்துக்கு நேராக திருப்பி கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 25வது வசனம், அதிகாரம் 34வது வசனம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குழையும் கொடுத்தான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குழையும் கொடுத்தான். அப்பத்தையும் பயிற்றங்குழையும் கொடுத்தான். ஆமா, கூழு, அப்பமும் கூழும் கொடுத்த உடனே அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி அவரு அப்பத்தையும் கூழும் குடிச்சிட்டு அவரு போயிட்டாரு. போனதுனால நடந்தது என்ன? இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இந்த ஏசா என்ன பண்ணார்னா, அவரு அலட்சியம் பண்ணாராம், டிஸ்ஹானர் பண்ணிட்டார். அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ இந்த விசுவாசிகளும் கர்த்தர் நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாருமே லயன் ஷேர்னு அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. சொத்து பிரிக்கும் பொழுது மூத்த மகனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு. 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, அப்பா அம்மா இருக்காங்கன்னா 12 பாகமாக சொத்தை பிரித்து மூத்த பையனுக்கு எல்லாருக்கும் ஒரு பங்குனா மூத்த பையனுக்கு 2 பங்கு கொடுப்பாங்க. அது பேர் தான் லயன் ஷேர். மூத்தவனுக்கு லயன் ஷேர். அந்த வழக்கம் இப்பொழுதும் இருக்கிறது. இப்பொழுதும் ஏன் அப்படி இருக்குன்னாக்கா, அப்பா அம்மா என்றைக்குமே யார்கிட்ட இருப்பாங்க? மூத்தவங்கிட்ட தான் இருப்பாங்க. அப்போது அப்பாவுக்கு ஒரு பங்கு, அம்மாவுக்கு ஒரு பங்கு. அப்போது மூத்தவனுக்கு 2 பங்கு. அப்போ மூத்தவன் கையில் எத்தனை பங்கு இருக்குது? 4 பங்கு இருக்கும். அப்போது இந்த மூத்தவன் என்ன செய்யணும்னா, அப்பாவை சந்தோஷமாக, அம்மாவை கலங்காமல் சந்தோஷமாக இருக்கணும். அப்போது கடைசி வரைக்கும் அப்பா அந்த மகன் கூடயே இருந்து கண்ணை மூடினார்னா அப்பா பங்குக்கு யார் வந்துடும்? மூத்தவனுக்கு வந்துடும். அதே மாதிரி அம்மாவும் முதல்ல அப்பா போயிட்டாரு, அம்மா இருக்கிறாங்கன்னா அம்மாவும் அந்த மூத்த மகன் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அம்மாவும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு கண்ணை மூடினாங்கன்னா அம்மா பங்கும் மூத்தவனுக்கு வந்துடும். இதுதான் வழக்கம். ஆனால் இப்போ அம்மா அப்பா கொண்டு போய் ஏஜ்டு ஹோம்லேயே சேர்த்துடுறாங்க. சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுறாங்க. அது தரித்திரம் பிடிச்சது. அவன் சொத்தை எழுதி வாங்கிடுவான். அந்த சொத்து அவனுக்கு விளங்காமல் போயிடும். அப்பா அம்மாவை ஒரு நாளும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஏஜ்டு ஹோமில் சொல்லுங்களேன். ஏய், உங்களுக்கு தானே பேசுகிறேன், வாயை மட்டும் கம்முன்னு இருக்கிறாங்க. சேர்த்துற ஐடியா பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க. பண்ணிட்டோம் உக்காந்துருக்கான் பாருங்க, கொலை கட்ட. அப்பா அம்மாவை என்ன செய்யணும்? ஏஜ்டு ஹோமில் சேர்க்கிற கூடாது. அல்லேலூயா, சோத்திரன். சில குடும்பம்லாம் பார்த்துருக்குறேன், அப்பாக்காக அம்மாக்காக வேண்டி வேலையே ராஜினாமா பண்ணி அவங்க அப்பா அம்மா கவனிக்கிறதுக்கு தக்கதாக தங்கள் வேலையை மாற்றி இப்படிலாம் குடும்பத்தில் அநேக குடும்பங்களை பார்த்துருக்குறேன். ஆனால் அன்பு தணிந்து போகிற காலம். இப்போது இந்த ஏசா என்ன பண்ணிட்டான்னா, பசி வந்துருச்சு அவனுக்கு. என்ன வந்துருச்சு? சில ஆளுக்கு பசி வந்தால் கொள்ளக்காரனாக ஆகிடுவாங்க. மனைவின்னு கூட பார்க்க மாட்டாங்க, மண்டையில டபார்னு பாத்திரம் வச்சு அடிச்சிடுவானுங்க. ஏய், பசி எடுக்குது, என்ன நீ பண்ணிகிட்ருக்க? என்ன அங்கே அம்மாட்ட பேசிகிட்டு இருக்க, என்ன அக்காட்ட பேசிகிட்டு இருக்க? ஏய், எனக்கு வயிறு இருக்குது, பசி இருக்குது, போடு டும்முன்னு அடிச்சிடுவான். சில ஆளுங்க காண்டாமல் இருக்கும், அடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் அக்காவை போகிறா நடக்கும். நான் தான் எண்ணெய் வச்சுருக்கேன்ல, போய் பார்த்தீங்களா? அந்த எண்ணெய் சுட வைக்கிறதுக்குள்ளே நான் ஃபோன் வந்தது,
நான் ஒன்று அப்படி ஒரே பிரச்சனை ஆகி இப்படிலாம் ஆகிடும். சில ஐயாமாருக்கு பசி வந்தால், சில அம்மாமார்களுக்கும் புரிய மாட்டேங்குது. ஐயாவுக்கு பசி வந்தால் டைம் கொடுக்கணுமே எல்லாம் அதாவது வாட்டு உக்காந்துக்கிட்டு. உங்கள் வீட்டில் நடக்குதா பாஸ்டர்? எனக்கு இல்லை, எல்லா வீட்டிலும் நடக்கிறதான் சொல்கிறேன். கம்முன்னு உக்காந்துருப்பாங்க. ராத்திரி 9 மணியா காலைல 9 மணியான்னு தெரியாது. சில ஆளுங்க நல்ல ரொம்ப நாள் 12 மணிக்கு கேட்பாங்க, சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. அது ரொம்ப கிருபை பெற்றவங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பயும் கிளைமேட் இப்படி இருக்குதா, 12 மணிக்கு காலைல சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் அது பொறுமையாக தான் இருக்கணும். அல்லேலூயா, அப்போ தான் பரலோகம் போக முடியும். சாந்தம் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்தமாக இருக்கணும். ரொம்ப பசித்தா நான் உங்களுக்கு ஐடியா சொல்லித்தரேன். தண்ணியை குடிச்சிட்டு எங்கேயாவது பவன் கவன்லாம் இருந்தேன்னா அந்த பவன் கவனில் 2 இட்லி சாப்பிட்டு பேசாமல் அவங்களுக்கு 2 இட்லி வாங்கி கொடுத்துட்டு டேபிளில் வச்சுருங்க. ஏன்னா 2 இட்லி இருக்குது. ஆமாம், நான் சாப்பிட்டேன், அதனால் ஒன்றுக்கு 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா, அப்போ டெய்லி வாங்கி கொடுத்துருங்களேன்னு வாங்க. இதெல்லாம் பார்த்து தான் வந்திருக்கோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஏசா பண்ண அட்டகாசம் பண்ணுங்க. பசியை தாங்க முடியலன்றதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாரு? சேஷபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிட்டான். கர்த்தர் தமது பிள்ளைகளை நம்மளை கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ரெட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ரெட்டிப்பானதெல்லாம் கிடையாது. உங்க விசுவாசம் எவ்வளோ பெருசோ, உங்க வாஞ்சை எவ்வளோ பெருசோ, உங்களுடைய ஏக்கம் எவ்வளவோ அவ்வளவா கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, அலட்சியமா எடுக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, don't take the word of God easily. Take the word of God very very எப்படி சொல்றதுன்னா, அது with thirst, with ஒரு வாஞ்சையோடு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய thirst-ஓடு, let me have the word of God today. நீங்க சபைக்கு வரும்போது, Lord speak to me Lord, Lord deal with me Lord, ஆண்டவரே என்னோடு பேசு, என்னோடு இடைப்படுவீராக என்று நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கர்த்தருடைய தேவ மனுஷன் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. ஏசா சேஷபுத்திர பாகத்தை என்ன செஞ்சான்? அலட்சியப்படுத்ததுனால இவன் என்ன செஞ்சான்? தான் தம்பிக்கு அடிமையாய் மாறிட்டான். அருமையான தேவ சின்னமே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம அலட்சியமாய் கேட்கறனால தான் நம்ம இன்னைக்கு உலகத்துக்கு அடிமையாயிட்டோம், பாவத்துக்கு அடிமையாயிட்டோம். நம்மளை காட்டிலும் பலசாலிகள், நம்மளை காட்டிலும் பலவீனமானவர்களாம் அந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நம்ம பயங்கரமாக படிச்சிருப்போம், திறமை இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள வேத வசனம் இல்லாதனால அவனுக்கு நம்ம கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பாருங்க. ஆனால் நீ படிப்பு, அறிவு இல்லை, திறமை இல்லை, சாதுரியம் இல்லை, அழகு இல்லை, கல்வி இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜீரோ. ஆனால் உங்களுக்குள்ள தேவட வசனம், தேவட வார்த்தை, உங்களுக்குள்ள விசுவாசம், தேவட அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமேயானால் கர்த்தர் யோசேப்பை எப்படி உயர்த்தினாரோ அது போல கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு என்ன செய்தான்? அவங்க அம்மா சொன்னதை கவனமாய் கேட்டான். தாய் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கவனமாக கேட்டான். இப்போ நீ இது செய், இப்படி செய். ஏற்கனவே கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு, இளையவன் மூத்தவன் என்ன செய்வான்? சேவிப்பான். பெரியவன் சின்னவனே அடிமையா இருப்பான். ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு. ஏன்? அது நமக்கு தெரியாது. அது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நியமனம். அது யாராலும் மாற்ற முடியாது. உங்க மேல இருக்க திட்டத்தை, என் மேல இருக்க திட்டத்தை ஆண்டவர் ஒருவர் தான் அறிந்து அதை அது பிரகாரம் கரெக்டா நடத்திட்டு போயிருக்கிறாரு. யாரு கரெக்டா நடத்த முடியும் சொன்னா, வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் சரியாக நடத்தி முடிப்பார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆதலால் நீங்கள் லூக்கா 8வது அதிகாரம் 18வது வசனம், ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். ஏசப்பா சொல்கிறாரு லூக்கா 8:18, நீங்க கேட்கிற விதத்தை கவனியுங்கள். நீங்க எப்படி தேவனுடைய வார்த்தை கேட்கிறீங்க? How
ye hear the word of God. How? In what manner you're hearing the word of God? நீ எந்த விதத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இப்போ? In what way? In what manner you are hearing the word of God? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ எந்த விதத்தில் தேவனுடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றான். தனக்கு உண்டு என்று நினைக்கிறானா? தனக்கு உண்டு என்று யோசிக்கிறான், கற்பனை பண்ணி பார்க்கறான். எனக்கு இதெல்லாம் இருக்கு. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் உன்னதமான சிகரல் நிழலுக்குள்ள இருக்கிறேன் நினைக்கிறான். அப்படி கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேளாதவனுக்கு, நல்லா புரியுங்க, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை. These are the words Jesus himself has spoke. Many think that I have these things. Many says the Lord is my shepherd. Many says I want nothing. But God says, Jesus asked, in what manner you hear the word of God? Many think I have God as my shepherd. That's right. அது உண்மைதான். But the fact is, how do ye hear the word of God? சிலருக்கு வாஞ்சியா கேட்கிறவர்களுக்கு உள்ளது இன்னும் பெருக செய்யும். வாஞ்சை இல்லாமல் கேட்கிறவனுக்கு உள்ளதும் என்ன செய்யப்படுமா? எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். This is the warning given by Jesus. இன்னைக்கு சபையில ரெண்டு கூட்டம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை கேட்பதில்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், இங்க ஒரு கேமரா வைக்கணும்னு. அது சீக்கிரத்தில் வைப்போம். These two cameras will be focused. உங்களுக்கு நான் வேணும்னா நான் அனுப்புகிறேன். எல்லா ஃபேமிலி ஃபோட்டோஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்கும். ரைட்? ஒரு வீடு சந்திப்பில் அது மாதிரி ஒரு கேமரா வைக்கிறோன்னு வைங்க, ஒரு கற்பனை இங்கே வைக்கிறோன்னு வைங்க. அப்போ நீங்கள் தூங்குறது அது விழுமா விழாதா? நான் அதெல்லாம் விழாது பாஸ்டர். விழும். நீங்கள் வச்சிருக்கிற கேமரானா விழாது. என்ன நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க, தூக்கத்தில் ஆஃப் பண்ணுறீங்க. அப்படி இல்லை. அந்த கேமரா என்ன ஷூட் ஆகும்? நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா, நான் ஷூட் ஆகும். தூங்குறத எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு வைங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க, என்ன செய்ய? சிரிப்பீங்களா, துக்கப்படுவீங்களா? உங்களுக்கு துக்கமாக இருக்கும். நீங்கள் துக்கப்படும்போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் அவன் சிரிப்பான். இதுதான் உலகம். நீங்கள் துக்கப்படும் பொழுது பக்கத்தில் இருக்கிற என்ன செய்வான்? சிரிப்பான். உதட நானும் ஒரு பாஸ்டரும் பைக்கில் போகிறோம். நான் கீழே விழுந்துட்டேன். ஷூலாம் தேஞ்சி போய் பேண்ட்லாம் கிழிஞ்சி போய் தொங்குது. பின்னால் இருக்கிற பாஸ்டர், அவர் மூக்கில் ரத்தம் வருது. அவர் என்னை பார்த்து விழுந்து சிரிக்கிறாரு. எனக்கு இங்கே பயங்கர வலி. காலம் பார்க்குறேன். ஐயோ, காலு தான் ஒட்டஞ்சிருச்சோ, ஃப்ராக்சர் ஆயிடுச்சோ. ஏன்னா வண்டி காலை விழுந்துருச்சுங்க. எனக்கு என்ன பயம்? சார்ல்ஸ் அவன் கால் அந்த மாதிரி தான் ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சிட்டான். 3 மாதம் அவர் பெட்லே இருந்தார். ஐயோ, எனக்கு அது மாதிரி வந்துடுமோ ஏன் காலாம் மெதுவாக தட்டி பார்க்குறேன். அவர் சிரிக்கிறாரு. நீங்கள் பயத்தில், அதான் உலகம். நீங்கள் பயத்தில் இருக்கிற பக்கத்தில் என்ன செய்வான்? சிரிப்பான். நீங்கள் துக்கப்படுவீங்க, பக்கத்தில் இருக்க சிரிப்பாங்க. தூங்குறத பாரு. அதுதான் பிசாசம். நீங்க தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்னு எதிர்பார்க்கிறீங்க? How do you expect that God's blessings? God says, if you hear the word carefully, attentively, the faith what you inherit, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இன்னும் கூட விசுவாசம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கவனமாய், attentive-ஆ, careful-ஆ, with focused mind, நீ கவனமாய், கூர்மையாய்
நிதானமாய் நீ தேவனுடைய வார்த்தை கேட்பாயானால் உனக்கு இருக்கிற கடுகு விதை அளவு விசுவாசம் பல கடுகு விதைகளாக மாற ஆரம்பிக்கும். அதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை. அதை யாரால மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க ஆசீர்வாதம் பெருகும். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் கவனமாய் கேட்கிறாரு, இன்னொருத்தர் தியானமா இருப்பார். கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், அரகன்லே சிரிப்பாரு. அப்படி பாருங்களேன். ஏன்னா சர்ச்சு தான் நிம்மதியான இடம். எதுக்கு? அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். சவுண்டுனா சவுண்டு, கொஞ்சம் நெஞ்ச சவுண்டு இல்லைங்க. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மாதிரி ஒரு 10 மடங்கு பெருசு 2 வச்சுருக்கானுங்க. மண்டபத்துக்கு பின்னால் வச்சுட்டாங்க, நாங்கள் முன்னால் உட்காந்துருக்குறோம். நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியாது. அந்த சவுண்டுலேயும் நான் உட்காந்து தூங்கியிருக்கேன்னா கர்த்தர் மேலே எவ்வளோ கிருபையாக இருக்கிறாரு பாருங்க. 4:30 மணிக்கு கல்யாணத்துக்கு நாங்கள் 4:40க்கே போயிட்டோம். 6:15 வரைக்கும் பொண்ணு வரல, மாப்பிள்ளையும் வரல. அப்போ நான் ஜோயல்கிட்ட சொன்னேன், தம்பி என்னை விட்டுறா, ஃபோனும் இல்லை, அந்த பேக் அந்த பக்கம் வச்சுக்கோ, நான் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், ஜெபமும் பண்ணுவேன், தூங்கவும் செய்வேன். டயர்டாக இருக்குடா, விசிட்டிங் போய் போய் ரெஸ்ட் இல்லாமல் இப்போ தான் லைஃப்பில் இப்போ அப்படி சும்மா உக்காந்துக்கிறேன். நான் யோசிக்கிறேன், இந்த சத்தத்தில் எனக்கு என்ன வராது, தூக்கம் வராது நான் நினச்சிக்கிறேன். நான் தூங்கியிருக்கிறேன். என்னை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க, வந்து பார்த்துருக்குறாங்க, பாஸ்டர் அங்கிள் தூங்குறாரு, நான் ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் தூங்க வேலைன்றேன். மனுஷன் தூங்க முடியுமா இவ்வளோ சத்தத்துக்கு? சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கு, இவ்வளோ சத்தத்தில் மனுஷன் தூங்குவானா? அதுதாங்க நம்ம கண்ட்ரோலே இல்லைங்க தூக்கம். ஆனால் ஆவியானவர் கண்ட்ரோலில் இருந்தால் உங்களால் தூங்கவே முடியாதுங்க. ஆவியானவர் ஆளுகைக்குள்ளே இருந்தால் நம்ம கவனமாக கேட்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. The more the attentive you, the more the word of God goes into your spirit. The more the word of God goes into your spirit, the spirit is getting charged. அந்த தேவனுடைய வார்த்தை உள்ள போய் உங்கள் ஆவி என்ன செய்யுதுன்னா அது உங்களை அனலாக்குது. அனலாக்க ஐயோ நான் இந்த வார்த்தைகளை இப்படிலாம் நான் கேட்கவே இல்லையே, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, ஆண்டவரே ஏன்பா நான் இப்படி இருக்கிறேன், ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி உங்களுடைய ஆவி தேவனை நோக்கி கேட்க ஆரம்பிக்கும். ஆத்மா என்ன செய்யும்? ஆத்மா கதற ஆரம்பிச்ச உடனே ஆத்மா சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆத்மாக்கு தேவ வார்த்தை விழ 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 அது மகிழ்ந்து பூரிப்பாக்கும். அதுதான் கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறாரு. என் வார்த்தை நன்றாக கவனித்தார், அது உனக்கு நன்மையா இருக்கும். உன் ஆத்மா பிழைக்கும். உன் ஆத்மா பிழைக்கும். நீ கர்த்தருடைய வார்த்தை நீ கவனமாக கேட்பாயானால் உன் வாழ்க்கையிலே மாற்றங்களும் அநேக பாவத்தினுடைய வல்லமைகள் வேர்கள் எல்லாம் எரிக்கப்படும். தேவனுடைய வார்த்தை அக்கினி போன்றது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல எந்தெந்த இடத்துலலாம் வாழ்க்கை மண்ணோட மண்ணாய் நம்மளோட வாழ்க்கை சிக்கிட்டு இருக்கோ அது வரைக்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியே இருக்காது. எந்த அளவுக்கு உலக ஆசை, எந்த அளவுக்கு உலகத்தின் மேலே பற்று, எந்த அளவுக்கு வாழ்க்கையிலே ஒரு மாயான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கவே இருக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தை உள்ள போக அவைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறீங்களோ
அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அந்த மாற்றம் தான் உங்களை மறுரூபம் அடைய செய்ய போகிறது. ஹல்லேலூயா. many think, அநேக நினைக்கிறாங்க நான் பரலோகம் போயிடுவேன்னு. அது உங்கள் நம்பிக்கை, அது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் எல்லாம் பரீட்சை எழுதுறாங்க, எல்லாரும் பாஸ் ஆகிடுவாங்களா? நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ்லாம் எழுதுறாங்க. ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் தான், மெஜாரிட்டி அவுட்டு. ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா ஒரு 2000 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. இந்த 2000 கூட இருக்காது. கவர்மெண்ட்டுடைய டிமாண்ட் எவ்வளோ அவங்க கேட்பாங்க, இந்த வருஷம் எங்களுக்கு இவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வேணும். ஸோ அதுக்கு ஒரு போர்டு இருக்காங்க, அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த வருஷம் எங்களுக்கு இவ்வளோ டாக்டர்ஸ் வேணும், அதுக்கு ஒரு போர்டு இருக்குது. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க தகுந்த மாதிரி தே செலக்ட், அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் இருக்கும், நீடுக்கு தகுந்த மாதிரி அங்கே ரிசல்ட் இருக்கும். சொல்லுங்கள், தேவைக்கு ஏற்றார் போல் ரிசல்ட் இருக்கும். 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்கன்னா அதை ஒரு 1500 பேர் 2000 பேர் பாஸ் பண்ணுவோம். மீதி ஒரு கணக்குதில் பயப்படாதீங்க. அதே மாதிரி தான் பரலோகமும். நம்ம சபையில் கிட்ட ஒரு 400 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். 400 பேரும் போகணும் தான் என்னோட விருப்பம். நான் என்ன பார்க்கணுன்னா, பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாக போகாதபடிக்கு நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை வழி நடத்துகிறேன், உங்களை நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை அவுட்டுன்னு வைங்க, நான் ரகசிய வரையில் போக முடியாது. ஏற்கனவே ஒரு மூவி பார்த்தீங்க, ஒரு பாஸ்ட் என்ன பிரசங்கம் பண்ணின்னுக்கிறாரு, கிருபையும் ஆசீர்வாதமும் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் இருக்கிறாரு. அவர் சர்ச்சில் ஒருத்தன் கூட போகல. ஒருத்தன் சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க, யோ நீ சொல்லியா ஏயா? He said, because I preached only the blessings and grace. இன்னைக்கு ரகசிய வருகை குறித்து பேசுவதற்கும் நியாய தீர்ப்பு குறித்து பேசுவதற்கும் இன்னைக்கு பாஸ்டர்ஸ் பயப்படுறாங்களோ என்னன்னு தெரியல. பேசினாங்க ஜனம் வராது, ஜனம் வரலாட்டினா காசு வராது, காசு வரலாட்டினா சபை நடத்த முடியாது. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு சபை தள்ளப்பட்டாயிற்று. அப்படி இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு அந்த நிலைமை இல்லை. நமக்கு அந்த நிலைமையை தாண்டி வந்துட்டோம் நம்ம. ஆனால் நாங்கள் சத்தியத்தை பேசி தான் ஆகணும். வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். இந்த சத்தியமே வசனம், வசனமே சத்தியம். அப்போது உங்களை அந்த சத்தியம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு விடுதலை. எந்த அளவுக்கு விடுதலை ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு பரிசுத்தம். எந்த அளவுக்கு பரிசுத்தம் அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் உங்களை ரகசிய வரைகளை உங்களை நாம் எல்லாரும் பறக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ கேட்கிற விதத்தை கொஞ்சம் செக் பண்ணி பாரு. கவனமாக கேட்குறியா, இல்லை நீ உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறியா? பாய்கிட்ட இன்னைக்கு என்ன பிரியாணி வாங்கிடலாமா இல்லை செஞ்சிடலாமா? நீ இந்த உட்காந்து இதே யோசனை இருந்துச்சுன்னா அவ்வளோ அவுட்டு, ஃபெயிலு. ஃபெயிலாகி தான் வெளியே போக போகிறோம், வரையில் போக முடியாது. பாயாவது கீயாவது சிக்கனாவது மட்டனாவது போனால் வீட்டை 2 டம்ளர் அரிசியை போட்டு 8 டம்ளர்லேருந்து 10 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு பூண்டை போட்டு ஒரு மிளகு சீரகம் உள்ளே போட்டு குக்கரில் ஒரு 6 விசிலை விடுங்க. அது போல் ஆரோக்கியமான சாப்பாடு உலகத்தில் கிடையாது. அதில் கொஞ்சம் தயிரை ஊற்றுங்க, கொஞ்சம் பருப்பை எடுங்க, 2 காஞ்ச மிளகா போடுங்க, ஒரு புளியை போடுங்க, உப்பை போடுங்க, மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க, சர்றன்னு ஓட்டுங்க. என்ன ஆச்சு? துவையல் ஆச்சு. டேஸ்டியஸ்ட்டு ஃபுட்டு அது மாதிரி எதுவுமே கிடையாது. தட் இஸ் மை ஃபேவரட் ஃபுட்டு. ஐ என்ஜாய் தட் ஃபுட் மோர் தென் பிரியாணி. கஞ்சி சாதம், தயிர் சாதம். 40 ரூபா கொடுத்தா ஒரு பாக்கெட் தயிரை கொடுத்துறான். வீட்டில் போனால் ஒரு வெள்ளை சாதம், போகிறப்போ ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸு பாக்கெட்டு. அந்த சிந்தனை வருதா நமக்கு?
அன்னைக்கு தான் ஆக்கணும், அன்னைக்கு தான் பொங்கணும், அன்னைக்கு தான் தின்னணும், அன்னைக்கு தான் தூங்கணும், அன்னைக்கு தான் நமக்கு எல்லாம் அட்டகாசம் பண்ணணும். அப்படி இல்லைங்க. ஏன் அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு? இல்லை, அப்படி இல்லை. கேளுங்க, வசனத்தை கேளுங்க, வீட்டில் போய் அதை என்ன செய்யுங்க, தியானிங்க. அவர்கள் வாழ்க்கையில தான் மாற்றங்கள் உண்டாகும். அவருடைய வாழ்க்கையில தான் பரிசுத்தம் உண்டாகும். அந்த பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக்கப்படும் பொழுதுதான் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு இருப்பார்கள். பின்பு உயிரோடு நாம் அனைவரும் என்ன செய்வோம்? ஆமா, பரிசுத்தத்தில் இருக்கிறவங்க தான். Those who are the peak of the holiness, those who are full of holiness, they will be transformed instantly. How? Why? Because the word of God goes inside by faith. Hear the word of God by faith. தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தோட கேளுங்க. With attention you hear the word of God. தேவனுடைய வார்த்தை கவனமாக கேட்கும் பொழுது ஒரு டீச்சர் தெரியுமா தெரியாதா? இந்த ஸ்டூடெண்ட் தேருமா தேராதுன்னு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு டீச்சர் மாணவன் அடித்தா ஜெயிலு. அடிக்கக்கூடாது, என்னன்னு கேட்டக்கூடாது. கேட்டுட்டா லெட்டர் எழுதி தற்கொலை பண்ணி கயிறை கட்டி தொங்கிடுது. 11 வயசு பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. அங்கே நோட் எழுதி வச்சிருக்கு, என் டீச்சரை போலீஸ் தண்டிக்கவும். அதுவும் அறக்குறையான தமிழ். எத்தனை பேர் அது பேப்பரில் வாசிங்க தெரியல. என்ன சொன்னாங்க டீச்சரு? ஃப்ரெண்ட்ஸ் முன்னால சொன்னாங்களா, என்ன நீ ஹோம்ஒர்க்கே செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், நாங்கள் வேற ஒன்றும் சொல்லலை. திட்டல, அடிக்கல, ஒன்றும் செய்யலை. ஃப்ரெண்ட்ஸு முன்னால என்னம்மா நீ ஹோம்ஒர்க்கே செய்ய மாட்டேன்ற, ஒழுங்கா செய்யுமா. நாங்களாம் திட்டக்கூட இல்லை, மிரட்ட இல்லை, ஒன்றுமே செய்யலை, சாதாரணமாக சொன்னாங்க. அவ்வளோதான், மூட் அவுட். ஃப்ரெண்டு முன்னாலே திட்டாங்களே, ஃப்ரெண்டு முன்னாலே திட்டாங்களே, கயிறை வாங்கி தொங்கிடுச்சுங்க. 11 வயசு பிள்ளை, 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. இன்னைக்கு உலகம் அந்த அளவுக்கு நிலைமையில் வந்திருக்குது. இன்னைக்கு விசுவாசிகள் இதன் மத்தியிலே நம்ம வாழணும்னா பிசாசுடைய கிரியை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அதான் தான் கர்த்தர் சொல்ற, நீ கவனமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றம் உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கும். அந்த அபிஷேகத்தால் நீங்க பரிசுத்தமாக்கப்படுவீங்க. பரிசுத்தமாக்கப்பட்டோர் அனைவரும் எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது இமைப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபம் அடைய போகிறோம். ஹல்லேலூயா. கேட்டாங்க, ஆனால் அவங்க கவனமாக கேட்கல, தூக்கத்தோடு கேட்டாங்க, எதையோ யோசித்து கேட்டாங்க. என் ஆத்மாவேன்னு சொன்னோன்னா அவங்க ஆத்மாவை உருட்டிட்டு வெளியே போயிட்டாங்க. ரகையில் செய்வார்கையில் போக மாட்டாங்க. ஏன்னா இயேசு சொல்ற, உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும், உள்ளதும். கொஞ்சம் விசுவாசம், அந்த விசுவாசம் போயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். ஸ்பிரிச்சுவலாக எல்லாமே கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. நீங்கள் சர்ச்சில் உட்காந்து தூங்கி பாருங்களேன், நீங்கள் போகும்போது அப்படியே ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி ஒரு என்னன்னே சொல்ல தெரியாது. தலை வலிக்கும், இடுப்பு வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும். அதெல்லாம் ஃபிசிக்கல் பெயின் கிடையாது. அது ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் அட்டாக் ஆகும் பொழுது இந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக் வில் பிரிங் ஃபிசிக்கல் ரிசல்ட்ஸ். சொல்லுங்க, ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் தாக்கப்படும் பொழுது சரீர பிரகாரமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அசுத்தாவுடைய கிரியைகள் நம்ம சரீரத்தில் காணப்படும் பொழுது அது வயிறு வலி உண்டாகும், தலைவலி உண்டாகும், இடுப்பலி உண்டாகும், நடக்க முடியாதுன்னு வாங்க, ஐயோ கால் வீங்கிடுச்சுன்னு வாங்க. ஜெபம் பண்ணா உள்ள இருக்கிறது பேசும். அது போயிடுச்சுன்னு வைங்களேன், சரியாக போயிடும். எனக்கு சுகர் போல காட்டுது, ஹார்ட் ப்ராப்ளம் போல காட்டுது, கிட்னி லிவர் ப்ராப்ளம் காட்டுது, லிவர்ல ப்ராப்ளம் போல காட்டுது. ஆனா அது வியாதி கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை உள்ள போக 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 கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நோய்களை குணமாக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க வைக்கும். அவருடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார். He sent forth his word and that word brings healing. தேவனுடைய வார்த்தை சுகத்தை கொண்டு வரும். சில மாணவர்களுக்கு முன்பு நான் யார்கிட்ட சொல்லலை, ஒருத்தர் பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சிக்கு சிக்குன்னு சொல்கிறாங்களே,
நீங்கள் உங்களுக்கு மரணத்தை குறித்து உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்டார். அவர் இன்னசென்ட்டாக கேட்டார். நான் சொன்னேன், எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஊழியக்காரர் கிடையாது, அவர் 120 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பேன்றாரு. இன்றைக்கி அவருக்கு 89-90 வயசு ஆக போகுது. இன்றைக்கும் அவருக்கு பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கிறாரு. நான் ஆண்டவர்கிட்ட அதான் கேட்டேன், ஊழியம் செய்யாத எங்கள் சித்தப்பாவே 90 வயசுக்கு இப்படி இருக்கிறாருன்னா, ஊழியம் செய்கிற எனக்கு அதை காட்டிலும் காண்டாமல் இருக்கிறது கொத்த பலனை கத்தர் கொடுக்கணும் ஆண்டவரே. நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கத்தர் பேசினார். அது எனக்கு உறுதி தான் வார்த்தை. ஐ ஆல்வேஸ் டேக் தட். இன்னைக்கு அந்த பிரசங்கம் எனக்கு உரியது தான். கேளு மகனே, கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு. நான் ஆண்டவர்கிட்ட 3 காரியம் கேட்டேன். அது கிராண்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா விசுவாசத்தை கேட்டேன், கிராண்டட். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுவான். எதை கேட்கிறான்? தேவ வார்த்தை கேட்கிறான். அவன் கர்த்தரிடத்தில் கேட்கிறான். அப்பொழுது அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இட்ஸ் லைக் எ செயின், இட்ஸ் எ ரிங். தேவன் சொல்றதை கேட்க வேண்டும். அப்போ அவர் சொல்லுவதை நான் கேட்டா, நான் கேட்கிறதை அவர் கேட்பார். அவர் கேட்ட மாத்திரத்திலே அவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. புரியுதா அந்த லிங்க்? தேவ வார்த்தை அப்படிப்பட்டது. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாது. இப்போ எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. The book of Acts chapter 2 verse 41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், they gladly received the word of God. சந்தோஷமா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். They received the spiritual blessings. With joy. இப்போ முகத்தை பார்க்கும் பொழுது, இந்த முகத்தை வச்சு நீங்கள் இதுதான் பொண்ணோட அம்மான்னு மாப்பிள்ளை வீட்டில் காட்டுங்க, பொண்ணை கொடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க. என்ன அந்த அம்மா மூஞ்சி சரியில்லையேன்னா இப்படி உட்காந்துக்கிறாங்களேன்னு அப்படி தான் இருக்குது. இந்த முகத்தை கொண்டு போய் ஒரு பொண்ணு வீட்டில் போய் கொடுத்தா, எந்த பையனா இப்படி இந்த மூஞ்சி இப்படி இருக்குதே, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நான் உட்காரும் போது அந்த வசனத்தை கேட்கும் பொழுது எப்படி இருக்கணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அதாவது எங்களுக்கு மேக்ஸ்னால் ரொம்ப டஃப்பு. கில்பர்ட் வாத்தியார், கில்பர்ட் சாமியல் அவர் பேர். அவர் 8th நாங்கள் படிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு மேக்ஸ் டீச்சராக வந்தார். ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் மை ஹெட் மாஸ்டர் மிஸ்டர் மைக்கேல் செல்வராஜ் ஆஃப் சென்ட் பால்ஸ். 8வதுலேயே எங்களுக்கு ஒரு மேக்ஸ் டீச்சர், நல்ல ஒரு அருமையான மேக்ஸ் டீச்சரை கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணுவார்னா புக்கை மூடிடுவார். டேய் 2 2 4 எப்படா வந்துச்சு? தெரியாது சார். சொன்னாங்க சார். இல்லைடா, இங்கே பாரு 2 கல் இருக்கடா, இந்த 2 கல் இந்த 2 கல் சேரு எவ்வளோ வந்துச்சு? இதாண்டா கணக்கு. பெருக்கல்னா என்னடா அர்த்தம்? அதான் சார் மல்டிப்ளிகை. அதான் அது எப்படிரா மல்டிப்ளைனா எப்படிரா தெரியாது. உடனே அவர் என்ன பண்ணார், இங்கே பாரு இந்த 4 கல் இருக்கா, இந்த 4 கல் இருக்கா, 2 சேர்த்து 8 கல் வருதா, இந்த 8 பெருக்கல்னா இன்னொரு 8 வச்சுக்கோ, இந்த 8 8 சரி எவ்வளோ ஆச்சு? என்னாச்சு? அதான்டா அடிஷ்னலாக 1 ஃபேக்டை 2 ஃபேக்டாக ஆக்கிட்டு பெருக்கல். இது வரைக்கும் தெரியாதுயா. பாஸ் பண்ணி மக்கப் பண்ணி 7 7 49 5 5 25 4 4 16 3 கரெக்டாக சொல்கிறேன்னா அப்படி மக்கப் பண்ணிட்டோம். 12 12 144. அது எப்படி? அதெல்லாம் தெரியாது. அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டார். இதுதான்டா மேக்ஸு. நம்ம அவனை ஏமாற்றணும். கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறான் இல்லையா, அவனை நம்ம ஏமாற்றணும். உக்காந்து சொல்லி கொடுத்தேன். பின்னால் இருக்கிற 3 ரோ காலி ஆகிடுங்க. எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் உக்காந்துட்டு இப்படி தான் உக்காந்துருப்பான். சார் டேய் உக்காடுறா, இருடா. டேய் ரைட்டில் போனால் ப்ளஸ்ஸு, லெஃப்டில் இருந்து ஒன்று எடுத்தால் மைனஸ்ஸு. புரியுதாடா? சார் புரியல சார். புரிகிற மாதிரி சொன்னாருங்க.
சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோங்க. ஒருத்தன் கூட மேக்ஸில் ஃபெயிலே கிடையாதுங்க, எல்லாம் பாஸ். மேக்ஸ் பீரியட் வந்தால் கடைசியில் இருக்கிற 3 ரோ என்ன செஞ்சிடும்? காலி ஆகிடும். எங்களுக்கு ஒரே ஒரு நோட் புக் கொண்டு வரவன் எங்கள் கிளாஸில் ஒருத்தர் இருந்தான். அந்த நோட் புக் என்ன தெரியுமா? மேக்ஸ் நோட் புக். அவர் ஒரு நோட் புக் தான் கொண்டு வருவார். அதுக்கு மேலே அவர் கை வலிக்குமா அவருக்கு. அவரும் தமிழில் சிங்கிள் டிஜிட் மார்க் தான் வாங்குவார். இங்கிலீஷில் கிட்டத்தட்ட 50 வாங்குவார். அதோட 50க்கு மேலே வாங்குறது மேக்ஸ். அவர் இப்படி தான் சொல்லிக் கொடுப்பார். முதல்ல ஃபார்முலாவை எழுதுறா, ஜாமெண்ட்ரியை முடி, கிராஃபை முடி. எத்தனை ஆயிடுச்சு? 25 மார்க். புரியுதா? அடுத்தது வா, இப்படி இங்கே வா. அந்த அந்த 9 மார்க் வாங்குறவன் 8 மார்க் வாங்குறவனுக்குலாம் உட்கார வச்சு சாயங்காலத்து மேலே கிளாஸ் எடுப்பார் அவர். டேய் போய் மாங்காய் சாப்பிட்டாடா போடா. சார் இல்லை சார் இருக்கட்டும் சார். சும்மா போய் மாங்காய் சாப்பிட்டாடா, அப்போ தானே அவனுக்கு படிப்பேறும். அவர் இப்படிலாம் சொல்லி கொடுத்தாருங்க எங்களுக்கு. அப்போ அவரை பார்த்தாலே, சார் வணக்கம் சார், குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார். வி ஹானர்ட் ஹிம், வி ரெஸ்பெக்டட் ஹிம், வி லவ்ட் ஹிம். அவர் அவ்வளோ சந்தோஷம். தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்த பொழுது அவர்கள் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. With joy, with great thirst, when you hear the word of God, you will be filled with the spiritual blessings. Hallelujah. தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது ஆவிக்குரிய ரீதியிலே உங்களுக்கு மனசு கொளந்து விட்டு எரியும். ஐயோ, தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கிறதே. அன்றைக்கு எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க? 3000 பேர். ஒரே வார்த்தை தான், இன் ஒன் மெசேஜ். ஜனங்க தேவ வார்த்தை எப்படி கேட்டாங்க? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. வாழ்க்கையில் தேவ வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு என்றால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உண்டு. சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லைன்னா சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லைன்னா உலக ஆசீர்வாதம். எல்லாருக்கும் மழை பெய்யறவன் நமக்கு மழை பெய்யும், எல்லாருக்கும் வீடு கட்டுறவன் நமக்கு வீடு கட்டுவோம், எல்லாரும் கார் வாங்க நமக்கு கார் வாங்கும், எல்லாரும் வண்டி. அது இல்லைங்க ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது காரில் ஏறி உட்காந்து பூரிப்பா இருக்கணும், பூரிப்பா இருக்கணும். நேற்று ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். சொல்லுவாரண்ணே, இனிமேல் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் அதெல்லாம் வாங்கக்கூடாதுண்ணே, நமக்குன்னு ஒருத்தன் கார் செய்யணுண்ணே. சொல்ல, நமக்குன்னு ஒரு கார் செய்யணும், நமக்குன்னு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வேஸ்ட்ண்ணே, வேணாம். நமக்குன்னு ஒரு கார் செய்கிற கம்பெனி வேணும், கண்டுபிடிக்கணும். பிராண்டே இருக்கக்கூடாது. அது 100 கோடி 200 கோடி இருந்தாலும் நமக்குன்னு யூனிக்காக ஒரு கார் இருக்கணும். பாருங்க, அவனோட மைண்டில் இருக்க திங்கிங் பவர் பாருங்க, இப்படி இருக்கணும். அண்ணா, நம்ம கிறிஸ்தவங்களாம் சோம்பேறிங்கண்ணே. என்னன்னா எல்லாம் 10 மணிக்கு போகிற போட்டு தூங்கிடுறானுங்க. டெய்லி ராத்திரி 2 மணி வரைக்கும் உட்காந்து வேலை செய்கிறேன். 8000 பேருக்கு வேலை ஃபீட் பண்ணணும். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிப்பேன், 8:30 மணிக்கு வந்துடுவேன். நான் கூட இருக்கிறவங்களாம் திணறுவானுங்க வேலை செய்யறதுக்கு. அதுதான் வேதம் சொல்லுறது, இருமிடத்தில் போய் என்ன செய், சுறுசுறுப்பா இருக்கணும். வேத வசனத்தை கேட்கும் போது எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பா இருக்கணும். வருது கேமரா, உங்களாம் முகத்தை போட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல பிரைட்டா இருக்கணும். பிரசங்கன்னு சொன்ன தேய் வர வளர் வரலாம் இருக்கக்கூடாது. நல்ல பிரைட்டா இருக்கும் பொழுது தேவன் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பிப்பார். நீங்க ரட்சிக்கப்பட வேண்டியது தேவனுடைய திட்டம். நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு அனுபவிக்கணும்னு தேவனுடைய ஆசை, விருப்பம். அதை தேவனுடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட வீட்டுக்கு போகும்போது எப்படி நடந்து போவீங்க தெரியுமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கீடக்கும். சிங்கக்குட்டி மாதிரி போகணும். எப்படி போகணும்? சிங்கக்குட்டிங்க மாதிரி அபிஷேகத்தோடு போகணும். அபிஷேகத்தோடு நீங்க போய் வீட்டில் காலை வைக்கும்போது அங்கே அற்புதம் நடக்கும்.
அந்த அபிஷேகத்தோடு போகும்போது நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த வாரம் ஃபுல்லா இந்த வார்த்தை வைத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது God gives result through your prayer because you have the word of God in you. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறனால நீங்க ஜெபிப்பீங்க. கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். You will be one among the 3,000 who we are going to go into the kingdom of God. தேவனுடைய வார்த்தை சந்தோஷமாய் கேட்டபடினால் நாம் அனைவரும் we are going to be the citizens of heaven. தேவ ராஜ்யம் நம்மளை சேர்த்துக் கொள்ளும். கர்த்தர் நம்மளை சேர்த்துக் கொள்வார். அவருடைய கரம் நம்மளை சேர்த்துக் கொள்ளும். சபையிலே கர்த்தர் சேர்த்துக் கொண்டார். ஹல்லேலூயா. விசுவாசிகளை கர்த்தர் தேவ ஜனங்களை கர்த்தர் சபைக்குள்ள வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். அத்தனை பேரையும் கர்த்தர் பரலோகத்தினுடைய சுதந்திர வழியாய் மாற்றுகிறார். எக்கால சத்தம் கேட்கும் பொழுது யாருக்குள்ளெல்லாம் மறுரூபம் அடையக்கூடிய அபிஷேகம் இருக்கிறதோ அத்தனை பேரையும் கர்த்தர் அவரோடு இருக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் கைவிடப்பட முடியாது. காரணம் என்ன? ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உலக கவலைகளை அகற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தை. பக்கத்தில் இருக்க சொல்லுங்க. பயத்தை அகற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தை. பாவத்தை அகற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தை. என்ன பார்த்து சொல்றீங்க? பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க. பாவத்தை அகற்றக்கூடியது. The word of God will cover, it take away the sins. The word of God will take away the curse. தேவனுடைய வார்த்தை சாபத்தை நீக்கக்கூடியது. சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை சாபத்தை நீக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை வியாதியை நீக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை தோல்வியை நீக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை எல்லா பலவீனத்தை நீக்கக்கூடியது. சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர்கள் தேவனுடைய சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். நம்மையும் கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். Who hear unto me shall dwell safely. Who hear the word of God will dwell safely and shall be quiet from all evils. He will be quiet from all evil. He will be quiet. He will be still. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணுவான். ஆபத்து வரும்பொழுது அவன் பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஒரு தவளை வந்தா குதிப்புமியா? மண்வெளி பாம்பு வருந்தது. மண்வெளி பாம்பு குஜு 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 குஜுன்னு வந்துச்சு. கால் ஒடிஞ்சு போச்சு. நம்ம பைபிளை எடுக்கணும். நீ சர்ப்பங்களை தேள்களை கொட்டும் நினைச்சா கொட்ட தான் செய்யும். கொத்துனாக்கா கொத்த தான் செய்யும். ஆனால் பைபிள் சொல்லுது நீ என்ன செய்வாய்? மிதிப்பாய். அதனால் பாஸ்டர் மிதிக்க சொன்னான்னு போய் மிதிச்சு, அப்புறம் பாஸ்டர் மிதிச்சாங்க, உடம்புலாம் ப்ளூ ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது பாஸ்டர்னு கொம்பை எடுத்து தலையிலே போடு டப்புன்னு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ அவன் தலையை நசுக்குவாய். அதுதான் பைபிள் சொல்லுது. பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார். என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன்
ஆபத்து காலத்திலே பயப்படாமல் அவன் பயப்படாமல் அமைதியா இருப்பான். அமைதியா இருப்பான். செத்தே போயிடுவாங்க போல கர்மாமூச்சி. அவ்வளோதான் இருக்கணும். உண்மையாக உங்கள் வீட்டில் போய் இன்னைக்கு ஒரு மண்வெளி பாம்பு வருது, காக்கா வலி வந்துடும். புரியுதா? பயப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி பாருங்க, அப்படியே நிற்கும். அல்லேலூயா. நம்ம அதை மேற்கொள்ள பார்க்கணும். நம்ம அமைதியாக இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவங்க they will be quiet. அவர் எப்படி இருப்பாங்க? அமைதியாக இருப்பாங்க. அதான் கர்த்தருடைய வார்த்தை செய்கிறது. அந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அது ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம். மோசேவும் ஆரோனும் இஸ்ரேல் ஜனங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி ராத்திரி சங்கார தூதன் ஒருத்தன் வரப்போகிறான். அவன் என்ன செய்ய போகிறான்னா, வீட்டில் இருக்கிற தலை சங்கத்தெல்லாம் என்ன செய்ய போகிறான்? ஆல் ஃபர்ஸ்ட் பார்ன், எவ்ரி ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்ட் இஸ் கோயிங் டு பி ஹிட் பை தி. அது சங்கார தூதனால. அப்போது ஜனங்க மோசேவும் ஆரோன் சொன்னபடி என்ன செஞ்சாங்க? அவங்க ரத்தத்தை எடுத்து என்ன செய்கிறாங்க? வாசக்காரன குறுக்கு சட்டத்துலேயும் நெடுக்கு சட்டத்துலேயும் ரத்தத்தை தெளித்து எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன செய்கிறாங்க? பஸ்கா அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் எகிப்து சேனையில் என்ன இருக்குது? கூக்குரல், பயங்கர கூக்குரல். ஐயோ! ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார், அந்த போபால் மறக்க முடியாது, பல ஆயிரம் செத்தாங்க, பல ஆயிரங்கள், பல லட்சக்கணக்கான கண்ணு போச்சு. அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயோ, the screaming sound was so great, pastor. It was like the Bible, in the Bible it is written, known that in Matthew, when Jesus was about to kill by the Roman Empire, அழுகையின் அவருடைய அந்த கூக்குரல் எப்படி இருக்குமா? பயங்கரமாக இருக்கணும். ப்ராஃபஸி சொன்ன மாதிரி பயங்கர கூக்குரல், பயங்கரமாக கதறாங்க எகிப்தில். ஆனால் இஸ்ரேல் ஜனங்க பஸ்கா ஆசிரிச்சுட்டு என்ன செய்கிறாங்க? அமைதியாக உட்காந்துருக்கிறாங்க. அதுதாங்க கர்த்தருடைய வல்லமை. இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க? அமைதியாக பஸ்காவை அனுசரிச்சுட்டு இருக்கிறாங்க. பஸ்காவாகிய மன்னாவாகிய தேவட வார்த்தையை புசிக்கிறவன் நம்மளை சுற்றிலும் இனி தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், there is going to be terror, there is going to be a great challenge. பயங்கரமான காரியங்கள் நடக்க போகுது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கெல்லாம் வீட்டில் வசனம் இருக்கோ, யார் இருதயத்தில் வசனம் இருக்கோ, தேவட வார்த்தை இருக்கோ, அவர்கள் அமைதியாக இருப்பாங்க. மற்றவங்களாம் கொந்தளிச்சுன்னு இருப்பாங்க. துர்மார்க்கனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது? கொந்தளிக்கிற கடல். அல்லேலூயா. அவன் கொந்தளிச்சுட்டே இருப்பான். ஐயோ என்ன போகுது, நாளைக்கு என்ன போகுது, ஐயோ நாளைக்கு என்ன போகுது, நாளைக்கு என்ன. அவன் விசுவாசியே கிடையாதியா. நாளைக்கு என்ன போகுது, நாளைக்கு என்ன. அவன் இன்னும் ரட்சிக்கவே படல. நல்லா கண்டுபிடிச்சி வச்சுங்க. இன்னும் அவர் என்ன செய்யல, இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஐயோ நாளைக்கு என்ன, ஃப்யூச்சர் என்ன. ஃப்யூச்சர் நாளைக்கு நீ உயிரோடு இருப்பீங்கன்னு எனக்கே தெரியாது. ஜாலியாக இருந்துட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணு, நல்ல வசனத்தை வாசி. நான் இந்த மாதத்துக்குள்ளே நான் இன்னைக்குள்ளே நான் 42 அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசித்து முடிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் கோட்டா 2 நாள் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வாசித்து முடிச்சுனா தான் என் மனசில் இருக்குது. அதை வேறு ஒன்றுமே கிடையாது. நான் போய் தின்னணும், சாப்பிடணும், தூங்கணும் எல்லாம் இல்லை. இன்றைக்கி எப்படியாவது 42 அதிகாரத்தை என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். மத்தேயுல ஒரு 16 அதிகாரத்தை முடிச்சிடணும் இன்றைக்கி. அதுதான் என் மைண்டில் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. நாளைக்கு கொடுத்த கவலை கிடையாது. என்னைக்கு நாளைக்குன்னு ஒருத்தன் சொல்கிறானோ, அடுத்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அடா பாவியா, நீ இன்னும் ரட்சிக்கே பாடலையா, நீ அம்மா இன்னும் ரட்சிக்கே பாடல, ஏம்மா இப்படி நல்லா உடுத்தலை. இப்போ 2 பொட்டை பசங்களை வச்சுருக்கிறேன், என்ன எழுபது பொட்டை பசங்களை, அவளுக்கு யார் என்ன செய்ய, உன் வார்த்தையின்படி தான் ஆக மாட்டிக்கிட்ட போ, கவலையே படாத.
நாளை குறித்து கவலைப்படாதீங்க. சேர்த்து வைக்காதீங்க. சேர்த்து வைக்காத பொம்பளை பிள்ளைக்கு ஒண்ணுமே வேணான்னு சொல்ற ஒரு மாப்பிள்ளை வரும். சேர்த்து வைக்கிற அம்மாக்கு எனக்கு 100 சவரன் கொடுன்ற ஒரு மாப்பிள்ளை வரும். எது வேணும்? உங்களை மாற்ற முடியாது. நீங்க கொடுக்க மாட்டீங்க, அனுபவிக்க மாட்டீங்க. பாவம் பரதா. இது கண்ணால பார்த்ததை சொல்றேன் நான். கவலையே கிடையாது. 3 பொம்பளை பிள்ளை, அம்மா கூட பிறந்தான்னு அவர் கவலைன்றது என்னன்னு தெரியாது அவருக்கு. 3 பேர் 3 மருமகனும் தங்க கட்டி ஃபிஷரிஸில் ஒன் ஆஃப் த டைரக்டர், பெரிய சிவில் இன்ஜினியர். இன்னொருத்தர் ஊட்டியில், அவங்கெல்லாம் வயசாகெல்லாம் இறந்து போயிட்டான்னு வைங்களேன். ஏன்னா எங்கள் மாமா இறந்து போயிட்டார். அவர் ஒரு பைசா செலவு பண்ணல. 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் வேஷ்டி தான் கட்டின்னு வந்தார். கோட்டும் கிடையாது, சூட்டும் கிடையாது, ஜாலியாக இருப்பார். எங்களுக்கெல்லாம் கடைக்கு கூட்டின்னு போனால் அந்த நாளில் எங்களுக்கு 200 ரூபாய் செலவு பண்ணுவார். உட்லண்ட்ஸ் தான், சவேரா ஹோட்டல் தான். கையில் காசே இருக்காது. எல்லாம் சாப்பிட்டுவிட்டு, ஓ மேனேஜர் யாருப்பா, நாளைக்கு வந்து காசு கொடுத்துட்றேன்னு சொல்லு போயிட்டாது இருப்பார். எங்கே ஆளை பார்த்துருக்கீங்களா? கவலைன்றது இல்லைங்க, நல்லதாக இருந்தாருங்க. சொந்த வீடே கிடையாதுங்க, நல்லதாக இருந்தாருங்க. வீட்டை கட்டி, வாயை கட்டி, வயிற்றை கட்டி வச்சவங்க தான் பாடும் பிரச்சனையுமே. மண் ஆசை இருக்கக்கூடாது. பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்க, மண் ஆசை இருந்தா நீ இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஜாலியாக இருங்க. கத்தர் கொடுத்தது சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக கத்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆபத்து வரும் பொழுது நீ பயப்படாமல் அமைதியாக இருப்பாய். அல்லேலூயா. கத்தர்களை கைவிடவே மாட்டார் ஐயா. நீதிமொழிகள் 8:34 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 8:34, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஐயோ, கொடுத்து வச்சவனே, கத்தோட வார்த்தையை கேட்கிறவெல்லாம் பாக்கியவான்லையா? கையை தட்டி கத்த நாமத்தை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. கத்தோட வார்த்தையை கேட்கிறதே உங்களுக்கு ஆசீர்வாதம். கத்தோட வார்த்தையை கேட்கிறதே பெரிய ஆசீர்வாதம். நீங்க பாக்கியவான்கள். நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. 35வது வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். ஆமா 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 ஆமா. இந்த வசனத்தை கேட்க 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 நமக்குள்ள என்ன உண்டாகும்? ஜீவன். எல்லாம் சொல்லுங்க, என்ன உண்டாகும்? ஜீவன். என்ன ஜீவன்? பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன். வசனம் உள்ள போக நமக்கு மரணமே வந்தாலும் இந்த ஆவி ஆத்மா நமக்கு மரணமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென்றீங்க? நமக்கு ஜீவன் இங்க இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு ஜீவன். இந்த ஜீவன் என்னைக்கு நம்ம சரீரத்திலிருந்து வெளியே போகிறதோ அது நித்திய ஜீவன். As far as I have the life in me in this world is a life. The day or the moment I give up my last breath, my last breath will bring eternal life. Hallelujah. எத்தனை பேருக்கு இது புரியுது? இந்த பூமியில இருக்கிறதுக்கு ஜீவன், இந்த பூமியில இருக்கும் பொழுது இருந்து கடைசி சுவாசமாய் வெளியே போகும் பொழுது அந்த ஜீவனாய் மாறுகிறது, நித்திய ஜீவனாய் மாறி விடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன். கர்த்தரிடத்திலே தயவும் பெறுவான். He who findeth me findeth life and shall obtain favor from the Lord. My dear, you shall obtain favor from human being and from God. நீ மனுஷரிடத்திலும் தயை பெறுவாய், கர்த்தரிடத்திலும் நீ தயை பெறுவாய். Hallelujah. Don't think I am alone. எனக்கு யாரும் இல்லை நினைக்காதீங்க. வேதத்தோடு உட்காருங்க, வேதத்தை நேசிங்க, வேதத்தை நிதானமா வாசிங்க, வேதத்தை தியானம் பண்ணுங்க. God says, I will give you life and the life will become eternal life. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஜீவன் கொடுப்பேன், அந்த ஜீவன் நித்திய ஜீவனாய் மாறும்.
அது மாத்திரமல்ல, நீ கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவாய். You shall receive favor from God himself. Such a powerful word we have. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வார்த்தை கர்த்தர் நம்ம கையில வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அதே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்ன பாவம்? கர்த்தருடைய வார்த்தை சரியா கேட்கலன்னா பாவம். பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைய சரியா கேட்கலன்னா ஐயோ பாவம். சொல்லுங்களேன், ஐயோ. போன பாயிண்ட் என்னன்னு கேளுங்க. ஒரே வசனம் தான். தூங்குறவனும் கேட்கிறான், விழிப்பார்க்கிறவனும் கேட்கிறான். ஒரே வார்த்தை தான். இந்த ஸ்பீக்கர் தூங்குறவங்களுக்கு ஒரு மாதிரியும் தூங்காதவர்களுக்கு ஒரு மாதிரியும் வரல. ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் வருது. தூங்காதவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறான். தூங்குறவன் இப்படிதான் நடப்பான், கூனியா இருப்பான். ஆவிக்குரிய கூனி. என்ன சொல்லுங்க, என்னது? ஆவிக்குரிய ரீதியில் நெருக்கப்பட்டிருப்பான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. தேவனுடைய வார்த்தை கேட்கலன்னா பாவம்னு சொல்லு வேதம் சொல்லுது. எனக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டான், தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். வெறுமை, மரணத்தை விரும்புகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லோத்து கூட கர்த்தர் பேசுறாரு. அப்பா போப்பா, அவர் தான் ஆரம்பத்துலேருந்து இவர் கோளாறு தானே லாத்து. நமக்கு யாருக்கா பிறந்தா லாத்துன்னு பேர் வச்சிடலாமா, லோத்துன்னு வச்சிடலாமா? யார் யாரெல்லாம் பேர் வைக்கிறோம் லோத்துன்னு பேர் வைக்கிறது இல்லையே. மிஸ்ஸஸ் லோத், அதுதான் பேர் பைபிளே இல்லை. மிஸ்ஸஸ் லோத்து, அது அங்கே உப்பு தூணா கிடக்குது. இவர் அங்கே போனால் அங்கே அந்த அம்மா திரும்பி பார்க்காதன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? திரும்பி பார்க்க உப்பு தூணா நிற்கிது. என்ன பரதம் பாருங்க லோத்து குடும்பம். டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகி போயிடுச்சு. அம்மோனும் மோவாபும் இன்றைக்கும் அவங்க ரொம்ப பொல்லாத விபச்சாரத்தில் தே ஆர் நம்பர் 1. எப்படி வேதம் எவ்வளோ உண்மை பாருங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கேட்கலன்னா அது பாவம்னு பைபிள் சொல்லுதுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கேட்கலன்னா பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியே இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கேட்கலன்னா எந்த விதமான மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கவே இருக்காது. You cannot get favor from God. ஆபத்து வந்த பொழுது God has given instruction to Lot. லோத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, போ. அந்த 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 தயவை லோத் என்ன செய்யல, பெறல, இழந்துட்டான். அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே இழந்துடாதீங்க. பார்வோன் பல முறை மோசே போய் சொல்றான், ஒரு முறை கூட அவன் கேட்கல. வலிமையான எகிப்தின் சாம்ராஜ்யம், ஒரு முறை கூட அது அசைக்கப்படாததா இருந்தது. ஆனால் என்னைக்கு மோசேயும் ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க அசட்டை பண்ணினானோ பார்வோன், அவங்க வாழ்க்கையிலே அவங்க ராஜ்யத்தை கர்த்தர் அசைச்சார். பிரதானமான எல்லா ரதங்களும் என்ன செஞ்சார் ஆண்டவர்? செங்கடல்ல நடுவில் கொண்டு வந்து மூழ்கிட்டாருங்க. இன்னும் அந்த செங்கடலுக்குள்ள அந்த டீப் டைவர்ஸ் உள்ள போய் அதெல்லாம் காட்டுறாங்க. உள்ள நூற்றுக்கணக்கான ரதங்கள்லாம் உள்ள இருக்கு. எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னால் பாருங்க, எல்லாம் கோல்டன் சேரியட்ஸ், தங்கம் உலோகம் பூசப்பட்டது. ஏன்னா பைபிள் சொல்லுதுல பிரதானமான ரதங்கள்னு. பார்வோனுக்கு உண்டான அந்த இராணுவம் செக்ஷன் போச்சு. கர்த்தருடைய வார்த்தையை அவங்க அசட்டை பண்ணாங்க, மோசேவை அசட்டை பண்ணாங்க. கர்த்தர் எகிப்தியே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அசைச்சார். முதல் முறையாக அசைய ஆரம்பித்தது அவங்க கடைசி வரைக்கும் வேத பண்டிதர்களும் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க, அவங்க அசைய ஆரம்பித்த அந்த எகிப்து சாம்ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு முன்னால் வரைக்கும் 357வது வருஷம் மகா அலெக்சாண்டர்
தோன்றும் வரைக்கும் எகிப்து சாம்ராஜ்யம் அசைஞ்சுக்கிட்டே இருந்ததுதான். they didn't got established. அவ்வளோ பெரிய உலக சாம்ராஜ்யமாக இருந்த எகிப்து பல பார்வோன்கள் தோன்றினாலும் அவங்களால என்ன செய்ய முடியல, ஸ்திரமாக எகிப்தை ஆட்சி செய்ய முடியாமல் அவங்க அந்த உலக சாம்ராஜ்யத்திலிருந்து என்ன செஞ்சாங்க, அவங்க கீழே விழுந்தாங்க. எகிப்து விழுந்தோடனே கிரேக்க சாம்ராஜ்யம் வந்துடுச்சு. அதுபோல் தேவட ஜனமே, நீ ஏழையாக இருந்தாலும் தப்பு இல்லை, படிக்கலை என்ற தப்பு இல்லை, ஆனால் வேதத்தை கேளாமல் இருக்கிறது தான் தப்பு, பாவம். இன்னைக்கு 3 காரியத்தை பார்த்தோம். சொல்லாமா? முதல் காரியம் என்னது? கர்த்தருடைய வார்த்தையை எப்படி கவனமாக கேளுங்க. 2வது, கர்த்தருடைய வார்த்தையை எப்படி கேட்கணும்? சந்தோஷமாக கேட்கணும். 3வது, கர்த்தருடைய வார்த்தையை எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? மறந்துட்டீங்களே? கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவங்களுக்கு ஜீவன் உண்டு. வாசம் பண்ணி அவன் ஆபத்து வரும்பொழுது பயப்படாமல் அமைதியா இருப்பான். பெரிய ஆசீர்வாதம். ஆபத்து வருகிறது. இந்த 26வது வருஷம் ஆரம்பமே வெனின்சுலா ஒரு ஜர்க். அடுத்தது இப்போ இவன் அது இதுன்னு இருக்காங்க. பெரிய ஜர்க்கோடு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை வசனம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்ல, எதற்கும் நீ பயப்படாதீங்க, எதற்கும் நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் கண்களை முடிய நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இயேசுவே, என்னுடைய இருதயத்தில் உலக கவலைகள், பயம், திகில், குழப்பம் இதெல்லாம் மாறட்டும். எல்லாவற்றிலும் நான் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை மிக கவனமாக கேட்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாம் நல்லா கேளுங்க. ஆண்டவரே தகப்பனே, கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. பல போராட்டங்கள் யூடியூப்பில் பல போராட்டங்கள் அப்லோட் பண்ணால் வர மாட்டேங்குது. 1ஆம் தேதி மெசேஜ் அவ்வளோ நல்ல ஆண்டவர் பேசினார். வந்துடுச்சா? பாருங்கள், இன்னும் வரல, இன்றைக்கி வந்துடும்ன்றாப்புல. பாருங்கள் எவ்வளோ போராட்டங்கள். அது பல நிலையிலே இந்த வார்த்தைக்கு விரோதமாய் சத்துரு கிரியை செய்கிறான். ஆனாலும் நம்ம தளர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது, செவி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். சொல்லுங்கள், நன்மையை கொண்டு வரும். நான் நன்மையை காண்பேன். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்பேன். சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்பேன். அவை அனைத்தும் எனக்கு நன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. என் ஆத்துமா பிழைக்கும். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்கள், என் ஆத்துமா பிழைக்கும். மரணத்துக்கு ஏதுவாய் பிசாசு நம்ம ஆத்துமாவை கொண்டு போவான். ஆனால் வசனம் இருக்கிற இடத்துல நாம் ஜெயம் பெறுவோம். கர்த்தரான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சோதிக்கப்பட்டார். அவர் வசனத்தை சொல்லி ஜெயம் எடுத்தார். வசனத்தை சொல்லி ஜெயம் எடுத்தார். அதுபோல் நாமும் ஒவ்வொரு வசனமும் சொல்லி சொல்லி ஜெயம் எடுக்க நம்ம இருதயத்தில் நல்ல வசனம் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கேட்கிற விதத்தை கவனித்து பாருங்க. எந்த அளவுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை கவனமாக கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வார். ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றம் தான் தேவ மகிமையை கொண்டு வரும். அந்த மகிமை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உலக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதம் தான் நமக்குள்ள மறுரூபம் அடையத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தை சந்தோஷமாக கேட்பீர்கள் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நிச்சயம் கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கார தூதன் கடந்து வருகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் ஒரு புலம்பலின் சத்தம் கேட்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் அவர்கள் ஆபத்து நாட்களிலே அவர்கள் விக்கினமின்றி பயப்படாம அவர்கள் வீடிலே அவர்கள் கர்த்தர்களை வச்சு பாதுகாப்பார். You will be protected. You will be supernaturally, கர்த்தர் will உங்க வாழ்க்கையில கர்த்தர் protection கர்த்தர் கொடுப்பார். Hallelujah. There must be the blood of Jesus.
இயேசுவின் ரத்தம் உங்களுடைய மேலே தெளிக்கப்பட்டு இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கப்பட்ட எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்க ரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டு இருப்பதாக, உங்க ரத்தம் என் வீடுகளிலே தெளிக்கப்பட்டிருப்பதாக, உங்க ரத்தம் என் பிள்ளைகள் மேலே தெளிக்கப்பட்டு இருப்பதாக, உங்க ரத்தம் என்ன வேலை செய்கிற இடத்துல தெளிக்கப்பட்டு இருப்பதாக, உங்க ரத்தம் என் வாகனத்தின் மேலே தெளிக்கப்பட்டு இருப்பதாக, உங்க ரத்தம் என் சரீரத்தின் மேலே தெளிக்கப்பட்டு இருப்பதாக. எந்த வியாதி வந்தாலும் கர்த்தர் சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எல்லா விக்கனங்களுக்கும் நாசம் மோசங்களுக்கும் கர்த்தர் தூதரை அனுப்பி நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஜீவனை கண்டடைவான், கர்த்தரிடத்திலே தயவும் பெறுவான். உன் காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ கர்த்தரிடத்தில் தயவு பெற்றவன். நீ ஏற்கனவே கர்த்தனுக்கு தயை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹalleluya. தயை பெறாதவதான் அலைவான், திரிவான், அலைவான், அலைந்து கொண்டே இருப்பான், எந்த நன்மையும் இருக்காது. ஆனால் கர்த்தரிடத்தில் ஜீவனை பெற்றவன் தயவையும் பெற்றிருப்பான். நீயோ அமர்ந்திருப்பாய், உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேங்க தகப்பனே. ஆண்டவரே, தேவ வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, தேவட வார்த்தை ஆண்டவரே எனக்குள்ளே ஆண்டவரே கிரியை செய்வதாக. ஹalleluya. தேவட வசனம் ஆண்டவரே எனக்குள்ளே பெருகுவதாக. எல்லாம் சொல்லுங்க, தேவட வசனம் எனக்குள்ளே பெருகுவதாக. ஆண்டவரே, ஒரு கோதுமை மணி தனித்திருக்குமையானால் ஹalleluya எந்த பிரயோஜனம் இருக்காது. அது மறிக்குமையானால் மிகுந்த பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. எல்லாம் ஒப்பு கொடுத்தவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமையின் தேவனே, மகிமையான காரியங்களை செய்வீராக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலனை கிருபையும் கொடுப்பீராக. எல்லாம் துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.